ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வாங்க பார்க்கலாம். ஸோ 2026 முதல் மாதமான ஜனவரி மாதம் முடிந்து 2வது மாதமான ஆங்கில மாதத்தில் பிப்ரவரி மாதமானது ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸ்டார்ட் ஆன பிப்ரவரி மாதத்தில் பிப்ரவரி 3ஆம் தேதியிலிருந்து கிரக மாற்றங்கள் வலுவாக ஏற்பட போகுது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பிப்ரவரி 3லிருந்து தலையெழுத்து மாறப்போகுது. அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலன் பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டு வர ஜோதிடர்கள் சொன்னதை அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மிதுனம் ராசியில் பிறந்த நேயர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் கிரக மாற்றங்கள் நடக்கிறதுனால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி நடக்கக்கூடாத பல விஷயங்கள் உங்களுக்கு நடப்பதாகவும் நடக்காத பல விஷயங்கள் நடப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் என்னென்னங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மிதுனம் ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சு பலன் பெற முடியும். ஆக்சுவலி இந்த பிப்ரவரி பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாதாரண மாதம் கிடையாது. கிரக ரீதியாகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் சரி, ஒரு சிறப்பான மாதமாக கருதப்படுது. இந்த பிப்ரவரியில் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமான கிரக மாற்றங்கள் வரும். அதெல்லாமே சேர்ந்து தான் உங்களுக்கான பலன்களாகவே குறிப்பிடப்படுது. அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே கிரகங்கள் தான். நாம் என்ன நினைக்கிறோன்னா எல்லாமே நடக்கிறது விதினால நினைக்கிறோம். ஆனால் விதியெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான். கிரகங்கள் நமக்கு சாதகமாக அமைஞ்சால் சாதகமான பலனும், கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலனும் கிடைக்கும். ஸோ கிரகங்களால் தான் நம்ம லைஃப்பில் எல்லாமே நடக்குது. அதை நாம் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம். ஸோ அந்த வகையில் கிரகங்களால் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. கிரக பயிற்சிகள் என்னென்ன நடக்குங்கிறத உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை ஷேர் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பிப்ரவரியில் நிகழக்கூடிய 4 கிரக பயிற்சிகளும் 5 ராஜயோகங்களும் உங்கள் ராசிக்கு பணவரவை அதிகரிக்கும் என்று குறிப்பிடப்படுது. ஸோ எந்த மாதிரி அதிகரிக்கும் அப்படிங்கிறது இந்த கிரக பயிற்சிகளும் ராஜயோகங்களும் தான் தீர்மானிக்கும். அதனால் முதல்ல ராஜயோகங்களும் கிரக பயிற்சிகளும் என்னங்கிறத சொல்கிறேன், வாங்க பார்ப்பீங்க. 2026 ஆண்டின் பிப்ரவரி மாதம் ஜோதிட ரீதியாக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் பல கிரகங்கள் தங்களுடைய மாற்றுகிறது. அதோடு மட்டும் இல்லாமல் கிரகங்களிடையே நிறைய ராஜயோகங்களும் உருவாகுது. இதன் தாக்கம்தான் மேசம் முதல் மீன வரையிலான அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் காணப்படும். ஆக்சுவலி முதலாவதாக பிப்ரவரி 3ஆம் தேதி அன்னைக்கு புதன் கும்பராசிக்கு மாறுறாரு. பிப்ரவரி 6ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் கும்பராசிக்கு மாறுறாரு. பிப்ரவரி 13ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் கும்பராசிக்கு மாறுறாரு. பிப்ரவரி 23ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் கும்பராசிக்கு மாறுறாரு. இப்படி 4 கிரகங்களும் கும்பராசிக்கு செல்வதால் சதுர்கிரக யோகம் உருவாகுது. அதாவது ஒரே ராசியான கும்பராசியில் சுக்கிரன், புதன், சூரியன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மெயினாக செவ்வாய், இவங்கெல்லாம் கும்பராசிக்கு வருவது ஒரு யோகத்தை ஏற்படுத்தும். இந்த சதுர்கிரி யோகம் உருவாகுது மட்டும் இல்லாமல் நிறைய சிறப்பு யோகங்களும் உருவாகுது. அதாவது புதன் சுக்கரனுடைய சேர்க்கையால் லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் உருவாகுது. சூரியன் சுக்கரனுடைய சேர்க்கையால் சுக்கராதித்ய ராஜயோகம் உருவாகுது. சூரியன் செவ்வாய் சேர்க்கையால் மங்களத்திய ராஜயோகம் உருவாகுது. சூரியன் புதனுடைய சேர்க்கையால் புதத்திய ராஜயோகம் உருவாகுது. இந்த மாதிரியும் யோகங்கள் உருவாகுது. இப்படி உருவாகக்கூடிய யோகங்களுடைய தாக்கத்தால் தான் சில ராசிக்காரங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும், அதிர்ஷ்டம் பிரகாசிக்கும், நிதிநிலையில் நல்ல உயர்வு ஏற்படும், வெற்றிகள் கூட குவியும், முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். இப்போது இந்த பிப்ரவரி 2026 3ஆம் தேதிக்கு நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் மற்றும் ராஜயோகங்களால் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய உங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கள்லாம் இருக்கோ அதை எப்படி நீங்கள் தக்க வைத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கான பலனை பார்த்து தெரிஞ்சுக்க. இவ்வளோ நேரம் கிரக பயிற்சிகள் என்ன,
என்ன ராஜயோகங்கள் உருவாகுங்கிறத சொல்லிட்டேன். இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு வரப்போகக்கூடிய அதிர்ஷ்டமும் பணவரவு கொட்ட போகிற விஷயங்களையும் சொல்ல போகிறேன். வாங்க அதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குவீங்க. புத்தாண்டில் 2ஆம் மாதமான பிப்ரவரி மாதம் பிறந்துருச்சு. இந்த மாதத்தில் மிதுனம் ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், பரிகாரங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து பார்க்க போகிறோம். ஸோ 9 கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் பயிற்சியாவது வழக்கம். இந்த கிரக மாற்றமான 12 ராசிகள்லையுமே அதன் தாக்கத்தை ஏற்படுத்தும். சில ராசிக்காரங்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுப பலன்களையும் சில ராசிக்காரங்களுக்கு அசுப பலன்களையும் கொடுக்கும். இந்த பிப்ரவரி மாதத்தில் குரு பகவான் வந்து மிதுன ராசியில் இருக்க போகிறார். சந்திரன் தன்னுடைய கடக ராசியில் ஆட்சி வீட்டில் அமர்கிறார். சொந்த வீட்டில் ஆரம்பித்து சொந்த வீட்டிலே இந்த மாதத்தை நிறைவு செய்ய போகிறார். இதோடு கேது பகவான் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார். சூரிய, சுக்கிரன், செவ்வாய் ஆகியோர் மகர ராசியில் அமர்ந்திருக்கின்றனர். மகரத்தில் செவ்வாய் உச்சமடைந்திருக்கிறார். கும்பராசியில் புதன் பகவானும் செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்கின்றனர். மீனத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அந்த வகையில் இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் குறித்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. மிதுன ராசிக்கு அதிபதியான புதன் ராகுவோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். ஸோ இந்த மாதம் செவ்வாய் பகவான் 21ஆம் தேதி கும்பத்தில் வந்து அமர்ந்து விடுகிறார். இது மிகப்பெரிய நன்மையை தரக்கூடியதாக அமைப்பாகும். இந்த மாதம் சில தீமைகளும் ஏராளமான நன்மைகளும் கொண்ட அமைப்பாக அமைந்திருக்கு. மிதுன ராசினர் இந்த மாதம் வண்டி வாகனங்களில் பயணிக்கும் போது மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். நன்றாக வண்டி ஓட்ட தெரிந்தாலும் கவனத்தோடு இருப்பது நல்லது. அப்புறம் சகோதரக்காரகன் செவ்வாய், சகோதரியை குறிக்கக்கூடிய சுக்கிரன் ஆகியோர் அஷ்டமத்தில் அமர்ந்திருக்கிறது. 3வது இடத்துல கேது அமர்ந்துள்ளார். இளைய சகோதரன் சகோதரிகளோடு கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. உங்களோடு பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு வரக்கூடிய சூழல் இருக்கு. மெயினாக சொத்துக்கள் விஷயத்துல யாருக்கும் எந்தவித உறுதியும் ஜாமீன் கையெழுத்தும் போடாமல் இருப்பது இந்த டைம் நல்லது. மீறி போட்டிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய இழப்பில் போய் முடியும். அதனால் போடாமல் இருக்கிறது நல்லது. அதுக்கப்புறமா பாக்கியஸ்தானத்தில் ராசி அதிபதி அமர்கிறார். தொழிலில் நிறைய எதிர்ப்புகள் ஏற்படும். ஸோ திட்டமிட்டு பெரிய பெரிய காரியங்களை சாதிக்கணும். தொழிலில் கூட நிறைய விஐபிகள் தொடர்பு ஏற்படும். நீங்கள் வேலை செய்யக்கூடிய துறையில் பெயர் புகழ் ஏற்படும். குரு பகவான் ராசியில் இருப்பதால் உங்களுடைய வேலை அழுத்தத்தை அதிகரிப்பார். வருமானத்தை பெருக்கி கொடுக்கும். அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அதற்கான முயற்சிகளில் இறங்கணும். வேலையில் பலு ஏற்பட்டாலும் அதனை பற்றி கவலை மட்டும் கொள்ள தேவையில்லை. படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து புதன், ராகு, செவ்வாய் சேர்க்கை உண்டாவதால் மனதில் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும். வெளிநாடுகளில் படிப்பவர்களுக்கு படிக்க முடியுமா என்பது போன்ற குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதனை கண்டு கொள்ளாமல் படிப்பில் கவனம் செலுத்துவது நல்ல வெற்றிகளை வந்து கொடுக்கும். அதனால் அதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்புறம் 10ல் இருக்கக்கூடிய சனி பகவான் வேலை வாய்ப்பில் பிரச்சனை நெருக்கடியை கொடுத்தாலும் குரு பகவான் 2வது இடத்துக்கு வரும்போது எல்லா விஷயங்களுமே சரியாகும். ஸோ முருகப்பெருமான வழிபாடு செய்வது உங்களுக்கு அனுகூலத்தை தரும். சண்முக கவசத்தை தினந்தோறும் படிப்பது கேட்பது உங்களுக்கு ஏற்றத்தை தரும். அதனால் அதெல்லாம் வந்து இந்த மாதம் நிறைய வந்து செய்திடுங்க. அப்புறம் பிப்ரவரி மாதம் 8வது ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன், செவ்வாய், சுக்கிரன் உங்களுக்கு நல்ல வருமானம், பணவரவை கொடுக்கும். உங்களுடைய சுய பாதுகாப்பையும் ஆரோக்கியத்தையும் பார்த்து கொள்வது நன்மை பயக்கும். நெல்லை, குருத்துறை முருகரை வழிபாடு செய்வது நற்பலன் அள்ளித்தரும். இல்லைன்னா பக்கத்தில் முருகர் வழிபாடு செய்தாலும் நற்பலன் அள்ளித்தரும். ஸோ பக்கத்தில் ஏதாவது முருகன் கோவில் இருந்தால் அந்த முருகனை போய் தரிசனம் பண்ணுங்க. ஸோ பக்கத்திலேயே முருகரை தரிசனம் பண்ணாலும் நல்லதுதான். இல்லை நான் சொன்ன அந்த கோவிலில் போய் தரிசனம் பண்ணாலும் நல்லதுதான். ஆனால் முருகரை தரிசனம் பண்ணாமல் மட்டும் இருக்கக்கூடாது. அதுதான் மெயினாக உங்களுக்கு சொல்ல வரேன். ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள். ஸோ கிடைக்கக்கூடிய பலன்களை நீங்கள் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன் நான் சொல்கிறேன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு அவங்களும் இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். அதனால் வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட்டு இதே போல் நம்ம சேனலில் நிறைய அப்டேட்டான வீடியோ வரும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கமெண்டில் கேளுங்க. உங்களுக்கான டவுட்டை நெக்ஸ்ட்டு வரக்கூடிய இதில் கூட நான் கிளியர் பண்ணுறேன். எந்த டவுட் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க. வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.